بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد الحمد لله அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கருணையின் காரணமாக உஸ்தாத் ஹமீத் ஆன்லைன் அரபிக் அகாடமி இரண்டாவது ஜும்ரா மற்றும் முதலாவது ஜும்ரா மாணவியர்களுக்கான பாடங்களை தொடர்ந்து நாம் நடத்தி வருகின்றோம். அதனுடைய வரிசையிலே அரபு இலக்கண சம்பந்தமான பாடமான அல் அவாமில் என்கின்ற பாடப்புத்தகத்தை சென்ற வாரத்தில் தொடங்கி இந்த புத்தகத்தை பற்றியான சில முக்கிய தகவல்களை நாம் சென்ற வாரத்திலே தெரிந்திருந்தோம். இந்த புத்தகத்தை எழுதியவர்கள் யார், இந்த புத்தகத்தில் எதை பற்றியெல்லாம் பேசப்பட போகிறது, இந்த புத்தகத்தில் எந்தெந்த விஷயங்களை முக்கியமாக எடுத்து பேசுவார்கள் என்பதை குறித்தான செய்திகளை சென்ற வாரம் நாம் சொல்லியிருந்தோம். அதனை காணாதவர்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்ற லிங்கின் மூலமாக பழைய பாடத்தை பார்த்து விடுங்கள். பழைய பாடத்தை பார்த்துவிட்டு இந்த பாடத்தை நீங்கள் பார்க்க தொடங்கலாம். இப்போது இந்த கிதாபினுடைய பாடம் என்பது தொடங்கப்பெறுகிறது. வகுப்பில் இணைந்து பயிலக்கூடிய மாணவியர்கள் தயவு செய்து நீங்கள் பாடம் பார்க்கின்ற பொழுது ஒரு பேனா, நோட்டு, பென்சிலோடு நீங்கள் அமருங்கள். சொல்லப்படுகின்ற ஒத்த வார்த்தைகளுக்கான தனித்தனி அர்த்தங்களை எழுதிவிடுங்கள். பிறகு அந்த ஒத்த வார்த்தைகளை சேர்த்து நாம் எப்படி அர்த்தம் வைக்கின்றோம் என்பதையும் கவனித்து அர்த்தத்தையும் சரியாக வைத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ஹரக்கத் இல்லாத வார்த்தைகளை எப்படி வாசிக்கின்றோம் என்பதை கவனித்து உங்களிடத்தில் இருக்கின்ற புத்தகத்திலே நீங்கள் ஹரக்கத்தை வைத்து கொள்ளுங்கள். அல்லது சிந்தனையில் வைத்து ஹரக்கத்தை எழுதாமல் படிப்பதற்கு நீங்கள் முயற்சியும் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முயற்சியில் முழுமையான வெற்றியை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. சரி, இப்போ எடுத்த உடனே கிதாபினுடைய பெயரை போடுறாங்க. கிதாபினுடைய பெயர் என்னங்க அப்படின்னு சொன்னால் அல் அவாமிலு. அல் அவாமிலு அல் அவாமிலு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அமல் செய்யக்கூடியது. அமல் அப்படின்னு சொன்னால் என்னங்க, செயல் என்று அர்த்தம். அவாமில் அப்படின்னா செயல்களை செய்யக்கூடியவைகள். அது அவாமிலு என்பதற்கு என்ன அர்த்தம் கொடுக்கலாம், நாம் செயல்களை செய்யக்கூடியவைகள். ஏன் இந்த கிதாபுக்கு செயல்களை செய்யக்கூடியவைகள் என்கின்ற இந்த கிதாபுக்கு இப்படி ஒரு பேர் வைக்கப்படுதுன்னு சொன்னால், இந்த கிதாபில் சில எழுத்துக்கள், சில வார்த்தைகள், சில ஃபியால்கள், சில வார்த்தைகளுக்கு, சில ஃபியால்களுக்கு, சில பெயர் சொற்களுக்கு ஹரக்கத்தை மாற்றக்கூடிய வேலைகளை செய்யும். அது வேலைகளை செய்யக்கூடியதை பற்றி இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த புத்தகத்திற்கு அல் அவாமில் என்கின்ற பெயரை வைக்கின்றார்கள். சரி, நம்ம இப்போ கிதாபை வாசிக்கிறோம், கவனமாக பாருங்கள். சரியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். இது கருத்தர்த்தம். வார்த்தைக்கான அர்த்தம் பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் அர்த்தம் சொல்கிறேன், ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் சொல்கிறேன், கவனிங்க. பி கொண்டு, ஸ்மி பெயரை கொண்டு, அல்லாஹி அல்லாஹ்வின் பெயரை கொண்டு,
அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் ஆன, அர் ரஹீம் நிகரற்ற அன்பாளன் ஆன அல்லாஹுவின் பெயரை கொண்டு. அவ்வளோதான் அங்கே அரபியில் இருக்குது. துவங்குகிறேன் அப்படிங்கிறது நாம் தமிழை பரிபூர்ணப்படுத்துவதற்காக நாம் சொல்லக்கூடிய வார்த்தை. சரிங்களா? பாருங்கள், அல்ஹம்து புகழ் அனைத்தும், லில்லாஹி அல்லாஹ்விற்கு உரியது. அல்ஹம்து புகழ் அனைத்தும், லில்லாஹி அல்லாஹ்விற்கு உரியது. எப்படிப்பட்ட அல்லாஹ்? ரப்பி இரட்சகனான, ரப்பி இரட்சகனான இறைவனான, அல் ஆலமீன அகிலங்களின், அகிலத்தாரின் அப்படின்னு சொல்லக்கூடாது. அகிலத்தாரின் அப்படின்னு சொன்னால் மனிதனை மட்டும் எடுத்துக்கும். சரிங்களா? அகிலங்களின் இரட்சகனான இறைவனான அல்லாவுக்கே அனைத்து புகழும் உரியது. சரிங்களா? சரி, இப்போ இந்த புகழ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அல் ஹம்து. ஹம்து என்பது அர்பாத்து அன்வாயின் 4 வகைகள் படும். இது பாடத்தில் இல்லாத அதிகபட்சமான ஒரு செய்தி குறிப்பு, எழுதி வைத்து கொள்ளுங்கள். சரியா? புகழ் என்பது 4 வகைப்படும். சரிங்களா? இந்த 4 வகை புகழுமே அல்லாவுக்கு தான் போய் சேரும். ஒன்று, மனிதன் மனிதனை புகழ்வது. இப்போ என்கிட்ட ஓதக்கூடிய சில மாணவ மாணவியர்களில் சில பேர் ரொம்ப அழகாக படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிலர் நான் புகழ்கிறேன். சில பேர் ரொம்ப நல்லா எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி நான் சிலரை புகழ்கிறேன். சில பேரை நல்ல மனப்பாடம் பண்ணி சொல்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி புகழ்கிறேன். இப்படி மனிதன் மனிதனை புகழக்கூடிய இந்த புகழ்ச்சி மனிதனுக்கு சொந்தமானதா அப்படின்னு கேட்டால் இல்லை. மனிதன் மனிதனை புகழக்கூடிய புகழ்ச்சி மனிதனுக்கு சொந்தமானது இல்லை. அது அல்லாஹ்வுக்கு தான் போய் சேரும். ஏன்? அந்த எழுதும் திறனை, படிக்கும் திறனை, மனனம் என்கின்ற திறனை வழங்கியவன் யார்? அல்லாஹ். எனவே அந்த புகழ் அல்லாஹ்விற்கு தான் போய் என்ன செய்யுங்க, சேரும். சரியா? ரெண்டாவது, மனிதன் அல்லாஹ்வை புகழ்வது. இது நேரடியாக அல்லாஹ்வுக்கு தான் போய் சேரும். மூணாவது, அல்லாஹ்வை புகழ்வது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்கிறான். நான் யார் தெரியுமா? என்னுடைய வல்லமை என்ன தெரியுமா? நான் கியாமத்தினால யார் அதிபதி தெரியுமா? நான் பூமியை எப்படி படைச்சிருக்கேன் தெரியுமா? வானத்தை எப்படி படைச்சிருக்கேன் தெரியுமான்ட்டு அல்லாஹ் தன்னை புகழ்ந்து அல்லாஹ் குரானில் பல இடங்கள் அல்லாஹ் பேசுகிறான். அந்த புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. நாலாவது புகழ்ச்சி, மனிதனை அல்லாஹ் புகழ்வது. மனிதனை அல்லாஹ் புகழ்வது. மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களை பாருங்கள், சொர்க்கத்தை பார்க்காமலே எப்படி சொர்க்கத்தை கேட்குறாங்க, நரகத்தை பார்க்காமலே எப்படி நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுறாங்க. என் அடியானை பாருங்கள், வேலையில் இருந்து கொண்டும் தொழுகையை நிலைநாட்டுறான். என் அடியானை பாருங்கள், குடும்ப கஷ்டத்தில் இருந்து கொண்டும் ஹராம பேணி வாழ்கிறான்னு சொல்லி மனிதனை அல்லாஹ் புகழ்கின்றான். அப்போ அந்த புகழ்ச்சி யாருக்கு தான் சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. சரியா? சரி, அப்படி வாசித்து அர்த்தம் வைக்கிறேன் பாருங்கள். வல் ஆகிபத்து, வ இன்னும் தனியாக படிக்கிறதா இருந்தால் வ இன்னும், அல் ஆகிபத்து இறுதி முடிவு அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். நாம் கூட என்ன சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னால் நல் முடிவு அப்படின்னு சேர்த்துக்குவோம். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய வார்த்தையை வச்சு இந்த ஆகிபத்துக்கு நல்ல முடிவு கெட்ட முடிவு அப்படிங்கிறது அர்த்தம் கொடுக்கப்படும். சரிங்களா? வ இன்னும் அல் ஆகிபத்து இறுதி நல்முடிவு என்பது, இறுதி நல்முடிவு என்பது லில் முத்தகீன தக்வாதாரிகளுக்காகும். யாருக்கு? லில் முத்தகீன தக்வாதாரிகள், இரையச்சம் உள்ளவர்களுக்காகும். சரிங்களா? இந்த ஆகிபத்துக்கு பின்னாடி பாவிகள் வந்துச்சுன்னா இறுதி கெட்ட முடிவு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா? வல் ஆகிபத்து சேர்த்து படிக்கிறதா இருந்தால் வல் ஆகிபத்து, வல் ஆகிபத்து இறுதி நல்முடிவாகிறது லில் முத்தகீன தக்வாதாரிகளுக்கு உரியது. லில் அப்படின்னா உள்ளதுன்னு அர்த்தம். அவனுக்கு, இவனுக்கு, அவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த இக்கு. சரிங்களா? சரி. வஸ்ஸலாத்து இன்னும் சலாத்தெனும் நீடேற்றமும், வஸ்ஸலாமு இன்னும் சலாம் என்கின்ற அமைதியும்,
அலா மீது, செய்யதினா நமது தலைவர் மீது. நமது தலைவர் யாருங்க? முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன நமது தலைவர் மீது சலாத் எனும் நீடேற்றமும் சலாம் எனும் அமைதியும் உண்டாகட்டுமாக. உண்டாகட்டுமாக அப்படிங்கிறதுக்கு அங்கே அரபி வார்த்தை கிடையாது. உண்டாகட்டுமாகங்கிறது நாம் தமிழை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கு நாம் சொல்லக்கூடிய ஒன்று. சரிங்களா? இன்னும் ஆலிஹி அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், இன்னும் சஹபிஹி அவர்களுடைய தோழர்கள் மீதும், அஜ்மஈன் இன்னும் அனைத்து மனிதர்கள் மீதும் நிலவட்டுமாக. சரிங்களா? அடுத்து முகத்திமா, முன்னுரை. முன்னுரை ரொம்ப கவனமாக பாருங்கள். சரிங்களா? முகத்திமத்துன், முன்னுரை. முன்னுரையில் எதை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னால், நாம் படிக்கக்கூடிய இந்த நஹு அரபு இலக்கணம் என்பது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு கித்தாபில் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த கித்தாப் எந்த போங்கில் எழுதப்பட்டிருக்கோ, எந்த அமைப்பில் எழுதப்பட்டிருக்கோ, அந்த அமைப்புக்கு தோதுவாக அரபு இலக்கணங்கிறது இதுதான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்போ இங்கே இந்த அவாமில் கித்தாபு ஒரு போங்கில் எழுதப்பட்டிருக்கு. அந்த போங்குக்கும் அந்த விஷயத்திற்கு ஏற்றவாறு இங்கே அரபு இலக்கணம்னா என்ன, ஏன் அரபு இலக்கணத்தை நாம் படிக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறாங்க, சொல்ல போகிறாங்க. பாருங்கள். இஅலம், நீ விளங்கிக்கொள். இஅலம், நீ விளங்கிக்கொள், புரிந்து கொள். சரிங்களா? அன்ன, நிச்சயமாக, அந்நஹ்வ இலக்கணம் என்பது. அந்நஹ்வன அர்த்தங்க இலக்கணம். சரிங்களா? எல்லா துறைகளுக்கும் இலக்கணம் இருக்குது, எல்லா மொழிகளுக்கும் இலக்கணம் இருக்குது. அரபுக்கு மட்டும்தான் இலக்கணம் அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழில் இலக்கணம் இலக்கியம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் கிராமர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இலக்கணம். ஸ்போக்கன் அரபிக் வேறு, கிராமர் அரபிக் வேறு. கிராமர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேறு, கிராமர் இங்கிலீஷ் வேறு அப்படி சொல்கிறோமா இல்லையா? இப்போ பேசுகிறதுக்கான இங்கிலீஷ் வேறு, இலக்கணத்துக்கான இங்கிலீஷ் வேறு. தமிழ்லேயும் நம்ம பேசுகிறதுக்கான தமிழ் வேறு, எழுதுறது படிக்கிறதுக்கான தூய தமிழ் என்பது வேறு. சரிங்களா? அப்போ அன்னன் நஹ்வ, அன்ன நிச்சயமாக, அன்னவுக்கு என்ன அர்த்தங்க, நிச்சயமாக, நஹ்வ இலக்கணம் என்பது, அரபு இலக்கணம் என்பது, இல்முன் அது ஒரு கல்வியாகும். இல்முன் அது ஒரு கல்வியாகும். சரிங்களா? பி உசூலி, பிக்கு வந்து கொண்டுன்னு கொடுங்க. பி உசூலி அடிப்படையை கொண்ட, அடிப்படையை கொண்ட ஒரு கல்வியாகும். இலக்கணம் அப்படிங்கிறது முதல்ல அது ஒரு அடிப்படையை கொண்ட கல்வி. சரிங்களா? அடிப்படையான ஒரு பாடம், அடிப்படையான ஒரு பாடம். அந்த அடிப்படையான பாடத்தை வச்சு, அந்த அடிப்படையான கல்வியை வச்சு நீங்கள் எதை தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, யுரஃபு அறியப்படும், யுரஃபு அறியப்படும், பிஹா அந்த கல்வியை கொண்டு. இந்த ஹா எதை பார்த்து மீட்டிங்க, பிஹாங்கிறது அதை கொண்டு அப்படின்னு சொன்னால் இந்த கல்வியை கொண்டு. சரிங்களா? அறியப்படும், யோரஃபு அறியப்படும், பிஹா அந்த அடிப்படையான கல்வியை கொண்டு அறியப்படும், அஹ்வாலு நிலைமைகள், அஹ்வாலு நிலைமைகள் அறியப்படும், அஹ்வாலு நிலைமைகள் அறியப்படும். எதனுடைய நிலைமைகள்? அவாஹிரில் கலிமாத்தி வார்த்தைகளுடைய இறுதி நிலைமைகள் அறியப்படும், வார்த்தைகளுடைய இறுதி நிலைமைகள் அறியப்படும். சரிங்களா? மின் ஜிஹத்தில் இஅராபி வல் பினாஇ. மின் ஜிஹத்தி அப்படின்னு சொன்னால் கோணத்திலிருந்து, ஜிஹத்தி அப்படின்னு சொன்னால் முகத்திலிருந்துன்னு இல்லை, ஜிஹத்து அப்படின்னா திசையிலிருந்து. மின் ஜிஹத்தில் இஅராபி மின் ஜிஹத்தில் இஅராபி மாறக்கூடிய திசையிலிருந்தும். இஅராப் அப்படின்னு சொன்னால் மாறக்கூடியது அப்படின்னு வச்சுக்கோங்க. வல் பினாஇ அப்படின்னா மாறாத. சரிங்களா?
மாறாத மாறக்கூடிய திசைகளில் இருந்து வார்த்தைகளுடைய இறுதி நிலைமைகளை அந்த கல்வியை கொண்டு அறியப்படும் அடிப்படையான கல்விதான் இலக்கணம் என்பதை நிச்சயமாக நீ விளங்கிக்கொள். பின்னாடி இருந்து அப்படியே அர்த்தம் கொடுத்தாச்சு. சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், பாருங்கள். இப்போது பிடிஎஃப் உள்ளவங்களுக்கு நான் இதில் எழுதி காமிச்சிடுறேன். சரியா? சரி, இதுலேயே உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன்னே பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அரபு இலக்கணம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, வார்த்தைகளுடைய முதல்ல வார்த்தைகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரியா? எழுத்துக்கள், வார்த்தைகள், வாக்கியங்கள். எழுத்துக்கள் என்பது தனித்தனி எழுத்து. அரபியை பொறுத்த மட்டும் அலிஃப் பா தா சா எல்லாமே எழுத்து. எல்லாமே என்னது? எழுத்து. வார்த்தைகள் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு ஒரு வார்த்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை, அது மாதிரி படைத்தான் ஒரு வார்த்தை. சரியா? இப்போ வாக்கியம்னா என்ன? அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தான். இது ஒரு வாக்கியம். இது ஒரு வாக்கியம். சரிங்களா? ஒரு வார்த்தை உருவாவதற்கு 3க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தேவை. ஒரு வார்த்தை உருவாவதற்கு 3க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் என்பது தேவை. ஒரு வாக்கியம் உருவாவதற்கு 2க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் என்பது தேவை. சரிங்களா? விளங்கிக்கிட்டீங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரபு இலக்கண பாடம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வார்த்தையினுடைய இறுதி நிலைமை மாறக்கூடிய திசையையும் மாறாத திசையையும் அறிந்து கொள்வதற்கான அடிப்படை கல்விதான் இந்த இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ பாருங்கள், இல்முன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. நம்ம படித்ததுலேயே நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். இல்முன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது? ஐன் இருக்குது, லாம் இருக்குது, மீம் இருக்கா? சரி. இப்போ இந்த இல்முன் அப்படிங்கிறதுல கடைசி எழுத்து எது? இந்த மீம். கடைசி எழுத்து எது? மீம். இந்த கடைசி எழுத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னா, லம்மினுடைய ரஃபாயினுடைய நிலைமை. அதில் முன் தோய்பேஷ் இருக்கா இல்லையா? அது ரஃபாயினுடைய நிலைமை. இந்த நிலைமையை நாம் தெரிஞ்சுக்கிறது. இப்போ இல்முன் அப்படின்னு சொல்லி இந்த கடைசியில் இருக்கிற மீமுக்கு ஏங்க நீங்கள் ரஃபாவை கொடுத்தீங்க? ஏன் இல் மண் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே? ஏன் இல் மின் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே? ஏன் இல் மே அப்படின்னு சொல்லியிருக்கலாமே? ஏன் இல் மூ அப்படின்னு சொல்லியிருக்கலாமே? ஏன்னா இல் மீ அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாமே? ஏன் அப்படிலாம் சொல்லாமல் ஏன் இல் முன் அப்படின்னு சொன்னீங்க? அந்த கடைசி எழுத்துக்கு எதுக்காக இப்படி ஹரக்கத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி ஏற்படுது. இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்வது தான் இந்த இலக்கண பாடம். விளங்குதுங்களா? அது மாதிரி பி உசூலி, இந்த பாருங்கள், இப்போ நான் அரபு இலக்கணம் படித்ததுனால இந்த லாமில் கஸ்ரு இல்லை. ஆனால் நான் படிக்கும்போது என்னென்னு படிக்கிறேன்? பி உசூலின்னு படிக்கிறேன். லாமுக்கு என்ன வச்சு படிக்கிறேங்க? நான் கஸ்ரு வச்சு படிக்கிறேன். கஸ்ரு வச்சு படிக்கணும். ஏன் கஸ்ரு வச்சு படிக்கிறேன் அப்படின்னா, அந்த இலக்கணத்தை தெரிஞ்சதுனால இந்த வார்த்தை வந்தால் இந்த வார்த்தைக்கு பின்னாடி வரக்கூடிய லாஸ்ட் எழுத்துக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது தெரியுது. சரியா? அப்போ ஏன் இங்கே உசூலின்னு கொடுத்துருக்குன்னு சொன்னால், இங்கே முன்னாடி பி வந்திருக்கு. இந்த பி வந்ததுன்னு சொன்னால் இது இஸ்முக்கு ஜர்ரு செய்யும். பின்னாடி இருக்கிற அந்த எழுத்துக்கு என்ன செஞ்சிடும்? கஸ்ரை கொடுக்கும். அப்படிங்கிற இலக்கண பாடத்தை தெரிஞ்சதுனால இங்கே கஸ்ரை வச்சு நான் என்ன செய்கிறேன்? படிக்கிறேன். இப்படி வார்த்தைகள், இப்போ பி உசூலி அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய இறுதி நிலைமை எனக்கு என்ன செய்யுது தெரியுது. சரிங்களா? அது மாதிரி பாருங்கள், அவாஹிரில் களிமாத்தி, ஏன் களிமாத்துன்னு படிக்கலை? ஏன் களிமாத்தேன்னு படிக்கலை? ஏன் களிமா தன் அப்படின்னு படிக்கலை? ஏன் களிமா துன் அப்படின்னு படிக்கலை?
அப்போ இப்படி ஒரு கேள்வி ஏற்படுது, அங்கே ஏன் இந்த ஹரக்கத்து வந்திருக்கு, ஏன் இந்த ஹரக்கத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுதா இல்லையா? இந்த கேள்விக்கான விடையை தெரிந்து கொள்வது தான் அரபு இலக்கண பாடம். சரியா? அப்போ ஒரு சில வார்த்தைகளுக்கு ஹரக்கத்து மாறும், ஒரு சில வார்த்தைகளுக்கு ஹரக்கத்து மாறாது. அது மாறக்கூடிய இடத்துல இருந்தும் மாறாத இடத்துல இருந்தும் எப்படி அது இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அரபு இலக்கணம். சரிங்களா? பின்னாடி போக நான் உங்களுக்கு இதை விளக்குவேன். இப்பொழுதைக்கு நீங்கள் விளங்கி வச்சுக்க வேண்டியது என்னது, உங்களுக்கு பரீட்சையில் கேள்வி வருது, நஹுனா என்ன, அரபு இலக்கணம்னா என்ன, அப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வந்தால் நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அரபு இலக்கணம் என்பது வார்த்தைகளுடைய இறுதி நிலைமைகளை அறியக்கூடிய அடிப்படையான ஒரு கல்வி ஆகும். இதுதான் ஷார்ட்டாக சொல்கிறதா இவ்வளவு தான். சரிங்களா? அடுத்து இப்போ வார்த்தைகளுடைய இறுதி நிலைமையில் அறியணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அப்போ முதல்ல வார்த்தைகள்லாம் என்ன நமக்கு தெரியணுமா இல்லையா? அப்போ இங்கே வார்த்தையை கொண்டு வராங்க. வார்த்தைகளுடைய இறுதி நிலைமையை தெரிஞ்சுக்கங்க, அதுக்கு பேர் தான் என்னது, அரபு இலக்கண கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ வார்த்தைனா என்ன அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, விளக்குறாங்க. பாருங்கள், அல் கலிமத்து வார்த்தைகள், அல் கலிமத்து. இப்போ கூட பாருங்கள், ஏன் கலிமத்துன்னு நான் படித்தேன், கலிமத்தேன்னு படிச்சிருக்கலாம், கலிமத்தீன்னு படிச்சிருக்கலாம், இங்கே கலிமத்துன்னு ஏன் கொடுத்தாங்க? அப்போ அந்த கடைசி நிலைமை என்ன, ஏன் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிகிறோம் பாருங்கள். அதுக்கு பிறகு என்னது, அரபு இலக்கண கல்வி. சரியா? இப்போ வார்த்தைகள் அப்படின்னு கொடுத்துட்டு போடுறாங்க பாருங்கள். அல் கலிமத்து வார்த்தைகள் என்பது சலாசத்து 3 அன்வாயின் வகைகள் ஆகும். அன்வாயின் அப்படின்னு சொன்னால் என்னங்க, வகைகள். அல் கலிமத்து வார்த்தைகள் என்பது அரபிலையும் சரி, தமிழ்லையும் சரி, ஆங்கிலத்திலையும் சரி, எல்லா மொழிகள்லையும் வார்த்தைகள் என்பது 3 வகை. அல் கலிமத்து வார்த்தைகள் என்பது சலாசத்து 3 அன்வாயின் வகைகள் ஆகும். வார்த்தைகள் எத்தனை வகை இருக்குங்க? 3 வகை இருக்கிறது. 1 அல் இஸ்மு பெயர் சொல். 1 அல் இஸ்மு பெயர் சொல். பெயர் சொல் அப்படின்னு சொன்னால் உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்கள். ஜெய்துன் நஹு, உதாரணமாக ஜெய்துன், ஜெயித் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு வைக்கப்பட்ட பேர். வ இன்னும் ஷஜருன் மரம், வ இன்னும் ஃபரசுன் குதிரை. பெயர் சொல்லணுன்னா உலகத்தில் எது எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அது எல்லாமே பெயர் சொல் தான். உலகத்தில் எது எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அது எல்லாமே என்னது தாங்க, பெயர் சொல் தான். வெறுமனே நபர்களுக்கு வைக்கப்பட்ட பேர், மனிதர்களுக்கு வைக்கப்பட்ட பேரை மட்டும் நாம் பெயர் சொல் நினச்சிடக்கூடாது. வணங்குதுங்களா? பேனா பெயர் சொல், நோட்டு பெயர் சொல், லைட்டு பெயர் சொல், ஃபேன் பெயர் சொல், பஸ்ஸு, காரு, செல்ஃபோனு, சார்ஜரு, ரீசார்ஜ், அது இது அப்படி இப்படின்னு உலகத்தில் எதையெல்லாம் நாம் ஒரு பேரை சொல்லி வாங்குகிறோமோ, ஒரு பேரை சொல்லி விற்கிறோமோ, ஒரு பேரை சொல்லி கூப்பிட்றோமோ, ஒரு பேரை சொல்லி தெரிஞ்சுக்கிறோமோ, அது எல்லாமே இஸ்மு தான். அது எல்லாமே என்னதுங்க, இஸ்மு, பெயர் சொற்கள். சரிங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு நீங்கள் வந்து வெறுமனே நபர்களுக்கு வைக்கப்பட்ட பேரை மட்டும் பேர் சொல்லி நீங்கள் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்கான தான் இங்கே வந்து 3 உதாரணத்தை கொண்டு வராங்க. மனுஷனையும் கொண்டு வராங்க, மரஞ்செடி கொடியும் கொண்டு வராங்க, கால்நடையையும் கொண்டு வந்துட்டாங்க. விளங்குதுங்களா? ஜெய்துன் பெயர் சொல், ஷஜருன் பெயர் சொல், ஃபரசுன் பெயர் சொல். சரிங்களா? அப்போ கலிமா வார்த்தைகள் என்பது 3 வகையாக இருக்கிறது. அதில் 1 என்னங்க, அல் இஸ்முங்க பெயர் சொல். 2 அல் ஃபியாலு வினைச்சொல். 2 அல் ஃபியாலு வினைச்சொல். வினை சொல் அப்படின்னு சொன்னால் ஒரு செயலை பற்றி பேசக்கூடிய சொல்லுக்கு தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். மீசான்லேயே நாம் படிச்சிருக்கோம், மீசானில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஃபியாலு வினைச்சொல். வினைச்சொல் எப்படிலாம் இருக்கும்? 1 கடந்த காலத்தில் உள்ளதாக இருக்கும், அல்லது நிகழ்காலத்தில் உள்ளதாக இருக்கும், அல்லது வருங்காலத்தில் உள்ளதாக இருக்கும், அல்லது ஒரு செயலை ஏவக்கூடியதாக இருக்கும், அல்லது ஒரு செயலை தடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்க, அடித்தான் ஒரு செயலை பற்றி பேசுகிறோம், வினைச்சொல். சாப்பிட்டான் ஒரு செயலை பற்றி பேசுகிறோம், வினைச்சொல். சாப்பிடுவான் ஒரு செயலை பற்றி பேசுகிறோம், வினைச்சொல்.
சாப்பிடு செயலை பற்றி பேசுகிறோம். ஒரு செயலை குறித்து பேசினால் அதற்கு வினை சொல் என்று சொல்லப்படும். நஹு கிதாபில் பாருங்கள். நஹு உதாரணமாக லரப அடித்தான். அடித்தான் என்பது என்னது? வினைச்சொல். வ இன்னும் எலுரிபு அடிப்பான் என்பதும் வினைச்சொல். வ இன்னும் இதுரிபு நீ அடி, இன்னும் நீ அடி, இதுவும் வினைச்சொல் தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வினைச்சொல் என்பது ஒன்று கடந்த காலத்தில் நடந்ததாக இருக்கலாம், அதுக்கு உதாரணம் லரப. ஒன்று வருங்காலத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கலாம், அதுக்கு உதாரணம் எலுரிபு. அல்லது ஒரு வினையை செயலை ஏவக்கூடியதாக இருக்கலாம், அதுக்கு இலுரிபு. ஒரு செயலை தடுக்கக்கூடியதாக இருக்கலாம், அதுக்கு லா தலுரிபு. லா தலுரிபு நீ அடிக்காத. சரியா? அப்போ இது வினைச்சொல். இப்போ இந்த வினைச்சொல்லும் வார்த்தையில் கட்டுப்பட்டது தான். அடுத்து அல் ஹர்ஃபு இணைச்சொல் எழுத்து. அடுத்து என்னங்க? அல் ஹர்ஃபு இணைச்சொல் எழுத்து. ரெண்டு வார்த்தைகளை இணைப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது தான் என்ன சொல்லுவோம்? எழுத்துன்னு சொல்லுவோம். இது பாருங்க, அம்மா அடித்தால் இன்னும் இன்னும் சமாதானப்படுத்தினாள். இப்போ அம்மா அடித்தால் அப்படிங்கிறதையும் சமாதானம் படுத்தினாள் அப்படிங்கிறதையும் சேர்க்கறதுக்கு தேவைப்பட்ட ஒரு வார்த்தை என்னங்க? இன்னும் அப்படிங்கிற வார்த்தை. இப்போ இந்த இன்னும் அப்படிங்கிற வார்த்தை தனியாக போட்டோம்னா அதுக்கு எதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ இது ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் வந்தால் தான் அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கும். அதுக்கு தனியாக அர்த்தம் கொடுத்து அது ரெண்டு வார்த்தைகள் என்ன செஞ்சிடும்? சேர்த்துரும். வணங்குதுங்களா? அப்போ இந்த மாதிரி அரபியிலையும் சில எழுத்துக்கள் என்பது இருக்கிறது. நஹு ஹல் வ பில் வ கது வ சௌஃப வ சீனு, இதெல்லாம் வெறும் எழுத்து. தமிழில் நம்ம நிறைய எழுத்து இருக்கா இல்லையா? அந்த மாதிரி தனித்தனி எழுத்துக்கள் இதெல்லாம். சரிங்களா? பார்க்க உங்களுக்கு இதில் ஹல்லில் 2 இருக்குது, பில்லில் 3 2 இருக்குது, கதில் இருக்குது, சௌஃபலாம் 3 இருக்குது, சீன்லலாம் 4-5 எழுத்து இருக்குது. அப்போ இது ஒரு வார்த்தை அப்படின்னு நினச்சிடாதீங்க. இன்னும் அப்படிங்கிறதுல எத்தனை இருக்குது? தமிழில் இன்னும் அப்படிங்கிறதுல கூட 3 எழுத்து இருக்குது. ஆனால் அது என்னது தான்? எழுத்து தான். சரியா? அது ஒரு வார்த்தை இல்லை. சரி, ஹைர். அடுத்து இஆராப். இங்கே சொன்னாங்கல்ல, இந்த முகத்திமாவில் சொன்னாங்கல்ல, இஆராப் மாறக்கூடியதுனா என்ன, வல்பினா மாறாததுனா என்ன, எந்த ஹரக்கத்தில் மாறும் எந்த ஹரக்கத்தில் மாறாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அல் இஆராபு மாறக்கூடிய குறியீடுகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அதுக்கு அப்படி அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அது முஅரபு மபனி அப்படின்னு சொல்லி அது நிறைய விளக்கணும். அவ்வளோலாம் இப்போ விளக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக பாடம் புரியாது. நீங்கள் இப்பொழுதைக்கு சுருக்கமாக என்ன விளங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால், அல் இஆராப் அப்படின்னு சொன்னால் மாறக்கூடிய ஹரக்கத்துகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறக்கூடிய ஹரக்கத்துகள். அல் இஆராபு மாறக்கூடிய ஹரக்கத்துகள் என்பது அர்பஅத்து அன்வாயின் 4 வகைப்படும். எத்தனை வகை? அல்ஹம்துலில்லாஹ். அல் இஆராபு அர்பஅத்து அன்வாயின் மாறக்கூடிய ஹரக்கத்துகள் என்பது 4 வகைப்படும். 1 அர் ரஃபஉ. மீசானில் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. புதுசாக இதை பார்க்குறவங்களுக்கு ரஃபானா என்னன்னு சொல்கிறேன். அர் ரஃபஉன்னு சொன்னால் தோய் பேஷ். இப்போ தான் எல்லாம் மக்தபிலேயே ரஃபு நசபு ஜர்ரு ஜஸ்முன்னு தான் படிக்கிறோம். அதனால் ரஃபுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரியா? அர் ரஃபஉ அன் நசபு அல் ஜர்ரு வல் ஜஸ்மு. அல் ஜஸ்மு. ஜஸ்முன்னு சொன்னால் சுக்குன். சரிங்களா? இப்போ இந்த ரஃபு நசபு ஜர்ரு ஜஸ்மு இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தைகளுக்கு பின்னாடி வரும். இதெல்லாம் ஒரு வார்த்தைகளுக்கு பின்னாடி என்ன செய்யும்? வரும். ஆனால் இது எல்லாமே ஒரு வார்த்தைகளுக்கு பின்னாடி வந்தாலும்
அந்த வார்த்தைக்கு முன்னாடி வேறு ஒரு எழுத்து வந்ததுன்னு சொன்னால் இந்த ஹரக்கத்து மாறிடும். இந்த ஹரக்கத்து மாறிடும். உதாரணத்துக்கு சொன்னால் சரி சரி இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? ரஃபு, நசபு, ஜர்ரு, ஜஸ்மு இதெல்லாம் மாறக்கூடிய யாராபு, மாறக்கூடிய குறியீடுகள். சரிங்களா? ஒரு வார்த்தைக்கு பின்னாடி வரும், அந்த வார்த்தைக்கு முன்னாடி வேறு ஏதாவது எழுத்துக்கள் வந்ததுன்னு சொன்னால் இந்த ஹரக்கத்தை மாற்றணும் அப்படின்னு நம்ம விரும்பினா அது என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக மாறிடுங்க. சரிங்களா? இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க பாருங்கள். அல் ஜர்ரு, ஜர்ரு என்பது லா எஜி உ வராது, லா எஜி உ வராது, ஃபில் அஃப்ஆலி வினை சொற்களில் ஜர்ரு என்பது வராது. ஃபில் அஃப்ஆலி அப்படின்னு சொன்னால் என்னதுங்க, வினைச்சொல். வினைச்சொல் இருக்கா இல்லையா, சால ஃபால ஃபாலு ஃபாலத்து ஃபாலத்தா ஃபால்ன எஃபாலு எஃபலானி இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா, தஃபாலு தஃபாலானி அது மாதிரி நசர என்சுரு அது மாதிரி லரப எல்ரிபு ஃபத்தஹ எஃப்தஹு கதப எக்குத்துபு அக்கலை அக்குலு இதெல்லாம் என்னது, வினைச்சொல். இந்த வினைச்சொல்ல என்பதில் ஜர்ரு வராது. வினைச்சொல் எது வராது, ஜர்ரு. ஜர்ருன்னு சொன்னால் தோய்சேர். ஜர்ருன்னு சொன்னால் என்னங்க, தோய்சேர். ஒரு வார்த்தைக்கு கீழே வரக்கூடிய ரெண்டு குறியீடுக்கு தான் என்ன சொல்லுவோம், ஜர்ருன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஃபியால்களில் ஜர்ரு என்பது வராது. அதே மாதிரி ஒல் ஜஸ்மு, ஜஸ்மு என்பது ஒல் ஜஸ்மு சுக்குன் என்பது லா எஜி உ வராது. ஃபில் அஸ்மாஇ பெயர் சொற்களில் ஜஸ்மு என்பது வராது. பெயர் சொற்கள் எது வராது, ஜஸ்மு என்பது வராது. சரிங்களா? ஜஸ்முனா சுக்குனு. நாம் நீங்கள் நிறைய பேர் சொல்லும் போது சுக்குன்னு வச்சு சொல்கிறோம், ஆனால் அது ஆக்சுவலாக அங்கே சுக்குன்னு இருக்காது. சரியா? சரி பாருங்கள். அல் பினா மாறாத குறியீடுகள், மாறாத குறியீடுகள் 4. அல் பினா உ அர்பாத்து அன்வாயின் மாறாத குறியீடுகள் என்பது 4. அல் லம்மு பேஷு, அல் ஃபத்தஹு ஜபரு, அல் கஸ்ரு ஜேரு, அஸ் சுக்கூனு சுக்கூன். அப்போ இதெல்லாம் மாறுமா அப்படின்னா மாறாது. ஏன்னா இதில் ஏதாவது ஒன்று இல்லாமல் படிக்கவே முடியாது. அப்படி தானேங்க? தோய் பேஷ இல்லைன்னா ஒரு பேஷ வச்சு படிக்கலாம், ஒரு பேஷ இல்லைன்னு சொன்னால் படிக்க முடியுமா? தோய் ஜபர் இல்லைன்னா ஒரு ஜபரை வச்சு படிக்கலாம், மொத்தத்துக்கு ஜபரை இல்லைன்னா படிக்க முடியுமா? முடியாது. அப்போ அது மாறும். இது மாறுமான்னு கேட்டால் இது என்ன செய்யாது, மாறாது. சரியா? வ இன்னும் மஹல்லுல் இஅராபி, மஹல் இடம், இஅராபி இஅராபினுடைய இடம், மாறக்கூடிய குறியீடுகளுடைய இடம், வல் பினாஇ இன்னும் மாறாத குறியீடுகளுடைய இடம் என்பது எங்கே பார்க்கணும், எந்த இடத்துல பார்க்கணும்? வார்த்தையினுடைய ஆரம்ப இடத்துல பார்க்கணுமா, வார்த்தையினுடைய இறுதி இடத்துல பார்க்கணுமா, வார்த்தையினுடைய நடு இடத்துல பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் அவா ஆஹிரு கலிமத்தி, ஆஹிரு கலிமத்தி வார்த்தைகளுடைய இறுதியில். சரிங்களா? இறுதி இடம், வார்த்தையினுடைய இறுதியில். வ இன்னும் மஹல்லுல் இஅராபி இஅராபினுடைய இடம், வல் பினாஇ இன்னும் பினாவினுடைய இடம், ஆஹிரு கலிமத்தி வார்த்தைகளுடைய இறுதியில் ஆகும். வார்த்தைகளுடைய இறுதியில், வார்த்தையினுடைய இறுதியில் தான் என்ன செய்யணும், பார்க்கணும். சரிங்களா? இப்போ கலிமத்தி அப்படிங்கிறதும் ஒரு வார்த்தை தான். இப்போ இஅராப் வந்து நீங்கள் எங்கே தான் கவனிக்கணும், இங்கே கலிமத்தில் அலிஃப் இருக்குது, லாம் இருக்குது, கேஃப் இருக்குது, லாம் இருக்குது, மீம் இருக்குது, தா இருக்குது. இப்போ வந்து இஅராபு பினா அப்படிங்கிறத எதில் தான் நீங்கள் பார்த்து தெரியணும், எங்கே தான் நாம் வந்து கவனிக்கணும் அதை அப்படின்னா இந்த தாவில் தான் கவனிக்கணும். கலிமத்தீன் படிக்கிறதா, கலிமத்தூன் படிக்கிறதா, கலிமத்தேன் படிக்கிறதா, கலிமத்தன்னுன்னு படிக்கிறதா, கலிமத்தின்னுன்னு படிக்கிறதா, கலிமத்துன்னுன்னு படிக்கிறதா அப்படிங்கிறது அங்கே தான் பார்க்கணும். இதில் முன்னாடியில் பார்க்கக்கூடாது. அல் கீ கீ அப்படின்னு படிக்கிறதா, அல் கூ அப்படின்னு படிக்கிறதுனா அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. வார்த்தையினுடைய இறுதி தான், இறுதி இடம்தான் வார்த்தையினுடைய
இறுதி இடம்தான் பினாவுக்கும் யாராபுக்கும் இடம். சரிங்களா? சரி. அல் யாராபு, யாராப் என்பது இங்கே போட்டாங்க பாருங்கள். அல் யாராபு, யாராப் என்பது எத்தகையரு மாறும். வல் பினாஉ, பினா என்பது லா எத்தகையரு மாறாது. அல் யாராபு, யாராப் என்பது எத்தகையரு மாறும். அல் பினாஉ, பினா என்பது மாறாது. சரியா? இப்போ இதை நீங்கள் வாசித்து அர்த்தம் சொல்லி உங்கள் உஸ்தாத்கிட்ட நீங்கள் பாடத்தை கொடுக்கணும். நாளைக்கு அடுத்த வாரம் அல் முஅரப்னா என்ன, அல் மபுனினா என்ன, அல் அவாமில் ஆமில்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். சுருக்கமாக வாசி நான் விடுறதா இருந்தால் உங்களுக்கு வாசி விட்டுடலாம். ஆனால் வாசி விட்டால் உங்களுக்கு புரியாமை என்பது ஏற்பட்டு விடலாம் என்பதற்காக இதனை அடுத்த வாரத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் படித்து தெரிந்து கொள்வோம். பாடத்தை தொடர்ந்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.